யூடியூப் ஆட்ஸுக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கும் இந்த டிஎம்கே. கண்டிப்பா. எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும், அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோஸை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு வீடியோ ஓபன் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒரு 3 வீடியோ பார்ப்பான். இந்த 5.5 கோடி பேரும் 2 வாரத்துல ஒவ்வொருத்தன் 3 வீடியோ பார்க்கறான். அந்த ஒவ்வொரு வீடியோல டிஎம்கே ஆட் வருது. அப்ப இதுக்கு என்ன செலவு பண்ணிருப்பீங்கன்னு எத்தனை 100 கோடிகள் யோசிச்சு பாருங்க. உனக்கு ஒரு யூடியூப் ஆட்ல செலவு பண்றதுக்கு 100-200 கோடி 2 வாரத்துல செலவு பண்ண முடியும். ஆனா அங்க ரோட்ல மக்கள் பிரச்சனை இருக்கிறான், அவனுக்கு செலவு பண்ண காசு இல்லை. டிஎம்கே வந்து இவ்வளோ ஒரு 2 மாசத்துல இந்த ஜெயிச்சே ஆகணுன்றதுக்காக இவ்வளோ பணத்தை இறைச்சி செலவு பண்ற இவங்க அந்த ஃபோக்கஸ்ல ஒரு 50% ஃபோக்கஸை நீங்க வந்து 4.5 வருஷத்துல காட்டியிருந்தீங்கன்னா தாராளமா மக்கள் நீங்க இந்த செலவுலாம் பண்ணவே வேணாம், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு போயிருவாங்க உள்ளுக்குள்ள. அதை பண்ணாங்களா? நிச்சயமா பண்ணல. எனக்கு 1000 ரூபாய் வருதுமா, எனக்கு ஏதோ ஒரு செலவுக்கு அது சரி. இப்போ ஒரு சிலிண்டர் வாங்கவோ, வீட்டு உபயோக பொருட்களை வாங்கவோ, இந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த 1000 ரூபாய் ஏதோ ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகுது. அதை வேண்டான்னு சொல்ற சீமானுக்கு எப்படி எங்களால் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. 2 பேருக்கு தான் போட்டின்றாங்க பாருங்க, அதுதான் உண்மை. பிராக்டிக்கலான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் எனக்கு இந்த விஷயம் டிவிகேல வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா அது விலையில்லா சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து அதில் ரொம்ப பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து குறைக்கும் வீட்டில எல்லாம். அதுக்கப்புறம் மோதிரம் இல்லை சார், அதெல்லாம் எனக்கு உங்களுக்கு நீங்க விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் கேட்கணும், அவங்களுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னு. எத்தனை கல்யாணங்கள் சரியான நேரத்துல கொடுக்காதனால நின்றுக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுல? எத்தனை கல்யாணங்கள் கடைசி நிமிஷத்துல அந்த சீரை வந்து டெலிவரி பண்ணிருக்க மாட்டான். ஒரு கடையில புக் பண்ணியிருந்திருப்பாங்க, அவன் டெலிவரி லேட் ஆயிருக்கும். அதுக்காகலாம் இந்த கல்யாணத்தை புறம்போக்குங்க நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதனால அதை வந்து நிஜமா நமக்கு தெரியாது. கண்டிப்பா அது வந்து ஒரு மாசம் 5000 மாசம் 10,000 மட்டும் சம்பாதிச்சு இருக்கிற 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை வளர்த்து அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அது வந்து டிஎம்கேவாகட்டும் டிவிகேவாகட்டும் இவங்க யாரு கொடுக்குற அந்த இலவசங்களோ அவங்க. ஏன்னா வந்து எவ்வளோ வீட்டில் வந்து கலைஞர் டிவி வரதுக்கு முன்னாடி டிவியே கிடையாது. ஆமா கண்டிப்பா அது விஷயம் சொல்லணும். அந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் டிவி வந்துச்சு. ஸோ இந்த டிவி மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து உபயோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதே நேரத்தில் சீமான் அவர்கள் சொல்றது போல அதை நானே ரெடி பண்ணி நானே வாங்கிக்க முடியும்டான்ற நிலைமைக்கு மக்களை கொண்டு வரணும். அது கொண்டு வரணும்னா அது இந்த இலவசம் பத்தாது. கலர் கண்ணாடி ஃபோக்கஸ் இந்த சேனல் கலர் கண்ணாடி வாய்ஸுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இன்னொரு சேனல். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் அப்படின்ற பேர் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பூவியை கேட்குறேன். என்ன பூவி சார், ஒரு விஷயம் எடுத்தோம்னா அதை வந்து கிளியராக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டுடாக இருக்குது. சூப்பர். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பேசணும். அதோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு அதுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் தேவையோ அதை கொடுத்து நல்லா டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்றது தான் வந்து இந்த கலர் கண்ணாடி ஃபோக்கஸ். ஸோ கலர் கண்ணாடி ஃபோக்கஸ் சேனலுக்கு நீங்கள் வந்து கிரிக்கெட் வாய்ஸ் அண்ட் மீடியாவுக்கு நம்ம கலர் கண்ணாடி எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் கொடுத்து இப்போவே இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களோட டெய்லி வேறு பூவழி உங்களோட வந்து பேச போகிறாங்க. நான் அப்பப்போ வருவேன், பட் பூவழி டெய்லி உங்களோட கனெக்டடாக இருப்பாங்க. ஸ்டே கனெக்டட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி ஃபோக்கஸ். சூப்பர். ஸோ சொல்லுங்கள், இன்னைக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை சார், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், சரி, ரைட். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் இல்லை, கிரிக்கெட் சேனல் வாய்ஸ் சேனல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர், வெரி குட், ரைட். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறீங்க? இந்த 2026 எலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது சார். அந்த எலெக்ஷன்ஸ்க்காக இது வரையும் பார்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது அது அடுத்த வாரம் வரப்போகுதுன்னு. அந்த பதட்டம் வந்து பார்ட்டிஸ்க்கு இருக்கான்னு தெரியல. இதுவரையும் பார்ட்டிஸ் வந்து என்னென்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, மக்களிடையே அது வந்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு, இதை பற்றிலாம் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொரு கட்சிகளும் என்ன கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத தான் வந்து மெயினாக பேச போகிறோம். ரைட். எந்த கட்சியோடைய தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம் சார். நாங்கள் பப்ளிக் பைட்ஸ் நிறைய எடுத்திருந்தோம், நம்ம வாய்ஸ் சேனலில் போட்டிருந்தோம் சார். அந்த பப்ளிக் பைட்ஸில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 காரணத்துக்காக தான் அவங்க திருப்பி இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட் பண்ண போகிறாங்க. அதாவது பெரும்பாலான மக்கள் டிஎம்கேக்கு நீ சொல்கிறது என்னன்னா, டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடியவங்களில் பெரும்பாலானவர்கள் அர்த்தம் மாறுது. ஓகே சார்.
அவங்க எந்த ரீசனுக்காக அவங்க ஓட்டு போட நினைக்கிறாங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை அப்புறம் மகளிர் விடியல் பயணம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ் எங்களுக்கு, முக்கியமாக பெண்கள் சொல்கிறேன். அவங்க இதை தான் சொல்கிறாங்க, இந்த ஒரு ரீசனுக்காக தான் அங்கே திருப்பியும் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பெண்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய கொண்டு வந்தாங்கம்மா, ஆனால் இது எங்களுக்கு எதுவுமே வந்து சேர கிடையாது. எங்கள் எதிர்த்த வீட்டில் கொஞ்சம் பெரிய பணக்காரங்களாகவே இருக்காங்க, அவங்க வருமான வரிலாம் வந்து செலுத்துகிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவங்களுக்குலாம் அந்த 1000 ரூபாய் போகுது. ரோட்டு கடையில் வச்சுருக்கேன் நான் கடை, முக்கியமாக வியாசர்பாடி, பெரம்பூர் அந்த மாதிரி தொகுதிகளில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரோட்டு கடையில் இருக்கேன், எனக்கு சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலுமே எனக்கு வந்து உரிமை தொகை வரமாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் நிறைய. ஏன்னா இதில் என்ன தெரியுதுன்னா, உரிமை தொகை எல்லாருக்கும் போய் சேரலை. ஆமாம், அந்த ஒரு குற்றச்சாட்டு எல்லா இடங்கள்லையுமே நிறைய பேர் வைக்கிறாங்க. உரிமை தொகைன்றது போகுது, அது எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்குங்கிற கொஸ்டின் வந்து இருக்குது. அதை நிறைய பேர் ஆக்சுவலாக இன்னும் வெளியே கொண்டு வரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து மற்ற கட்சிகள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இப்போ இந்த கேம்பெயினாக ஒவ்வொரு கட்சிகள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எதிர்கட்சிகள் யாருமே திமுகவை நல்லா அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு கேம்பெயினை யாருமே பண்ணல. எந்த ஒரு கட்சியுமே வந்து ஒரு ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவங்களை நீங்க இறக்கணும்னா அப்ப என்ன மாதிரி கேம்பெயினை நீங்க பண்ணணும்? அதை வந்து எல்லா கட்சிகளும் தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அட்லீஸ்ட் டிவிகேக்கு அந்த மீடியா அட்டென்ஷன் இருக்கிறனால அவங்க பண்றதாவது வெளியே வருது. ஏடிஎம்கே எல்லாம் என்ன பண்ணுது? நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு டிஎம்கேவை அட்டாக் பண்ணி அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை இறக்கினா, நீங்க உங்க ஓட்டை ஏத்துறதுங்கிறத விட அடுத்த ஓட்டை இறக்குறதுக்கும் நீங்க வேலை பார்க்கணும். அதை எவ்வளவு பண்ணிருக்காங்கன்றது தெரியல. நாம் தமிழ் கட்சி வர அவங்க திமுக விமர்சிக்கிறதுக்கு பதிலா அப்படியே யூட்டன் அடிச்சு டிவிகே பக்கம் திரும்பின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, ஒரே 2-3 தடவை மட்டும் ஓசி பஸ்லாம் நான் தரமாட்டேன், எனக்கு காசு கொடு, நான் உன்னை ஏசி பஸ்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட சீமான் பேசியிருந்தாரு. அவர் இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவரும் ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், அவங்க 2 பேருமே வந்து விஜயை பத்தி தான் அதிகமா பேசுற மாதிரி எனக்கு தோணுது சார் இந்த கேம்பெயின்ல. இவங்க இப்போ டிஎம்கே தான் வந்துட்டு இங்க இருக்கிற பெரிய பெருச்சாளி, அவங்கள அடிக்கணும்னு டிவிகே நினைக்குது. டிவிகே தான் எனக்கு இருக்கிற பெரிய தொந்தரவுன்னு என்டிகே நினைக்குது. அதுதான் அவங்களுடைய மைண்ட் அதை சொல்லுது. எனக்கு என்னுடைய எதிரி டிவிகேன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்கள டிவிக்கு அவங்களோட எதிரியா பார்க்கவே இல்லைன்றது தான் இங்கே உண்மை இல்லையா? அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் உன்னை அட்டாக் பண்ணுறேன், நான் உன் கூட தான் போட்டி போடுறேன், இந்த கீழே இருக்கிறவங்களாம் போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோட இன்னும் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறது என்னென்னங்கிறத கூட நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அதாவது பப்ளிக் கிட்ட போய் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின், அதிமுகவுடைய ஒரு 3 தேர்தல் வாக்குறுதிகளை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம்னு கேளுங்க. எவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு மட்டும் ஜஸ்ட் வந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பார்ட்டிஸ்லையுமே ஒரு கட்சியை எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஊர்கள் நான் கூட என்ன நினைச்சேன், சரி ஓகே இது வந்துட்டு ஏடிஎம்கே பற்றி சும்மா நம்ம சென்னை சிட்டியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், இங்கே மட்டும்தான் வந்து ஏடிஎம்கே ஒரு மவுஸ் குறைஞ்சிருக்கு போல அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய ஓட் பேங்கா சொல்லக்கூடிய இந்த மதுரை சைடு, ஊர் சைடு அங்கேயே கூட குறைஞ்சிருக்குன்றாங்க. அங்க இருந்து நிறைய பேர் போன் பண்ண என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இங்க கூட ஏடிஎம்கே கூட்டமே சேர மாட்டேங்குதையா அப்படின்றாங்க. எடப்பாடி வந்துட்டு போனாருன்னா அந்த அமௌண்ட்டை கூட்டு வரக்கூடிய அந்த கூட்டம் மட்டும்தான். அதை தாண்டி மற்றபடி எம்எல்ஏக்கள் போனாலாம் வந்துட்டு பாதி ஊருக்குள்ள டிஎம்கே ஏடிஎம்கே எம்எல்ஏ உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் தான். அப்ப தேர்தல் வாக்குறுதிகள்னு குறிப்பிட்டு நம்ம பேசும்போது இதுல வந்து எந்த கட்சிகளுடைய வாக்குறுதிகள்லாம் வந்து மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஓரளவுக்கு டிஎம்கே, அதுக்கு அடுத்ததா டிவிகே. எனக்கு தெரிஞ்சு டிவிகே அதுக்கப்புறம் தான் டிஎம்கே நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவிகே டு பி ஃப்ராங்க் அவர் வந்து இருக்கிற வாக்குறுதிகளை கன்சால்டேட் பண்ணி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவே அவங்க வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் நாங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதை சொல்லி தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இப்போ உரிமை தொகையில் வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் கொடுக்கறதா திமுக சொல்லியிருக்காங்க. டிவிகே வந்து நாங்கள் 2500 ரூபாய் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற நிதி சுமை, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நிதி சுமைக்கு இதெல்லாம் ப்ராக்டிக்கலா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அவங்க இதை ப்ராக்டிக்கல்னு சொல்றாங்க. ஆனா என்டிகேல சீமான் அவர் வந்து நான் எந்த ஒரு இதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மக்கள் கிட்ட வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு 1000 ரூபாய் வருதுமா, எனக்கு ஏதோ ஒரு செலவுக்கு அது செட், இப்போ ஒரு சிலிண்டர் வாங்கவோ, வீட்டு உபயோக பொருட்களை வாங்கவோ, இந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த 1000 ரூபாய் ஏதோ ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகுது, அதை வேண்டான்னு சொல்ற சீமானுக்கு எப்படி எங்களால் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அவர் சொல்றதுல ஒரு நியாயம் என்ன இருக்குன்னா, நான் இலவசமாக கொடுக்க மாட்டேன், அந்த இலவசம் வேண்டான்னு நீங்கள் சொல்லி நீங்களே உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிற அளவுக்கு நான் உங்களை கொண்டு வருவேன்ற மாதிரி அவருடைய கேம்பெயின் இருக்கு. நம்ம என்டிகேவே ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் பேசலாம். என்னன்னா, என்டிகேவோட கேம்பெயின்ல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது என்ன, ஒரு எல்இடி ஸ்க்ரீனை பெருசாக ஓட விட்டு ரிமோட்டை கையில் வச்சு அவர் சொல்லிட்டே இருப்பார். அந்த ரிமோட்டில் இவர் அமுக்குனா அது ஒன்று மாறி இது ஒன்று மாறி, தம்பி என்னடா நீ மாற்று அப்படின்னு திட்டிச்சுக்காரு. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் அதில் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து
ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்குது ஆக்சுவலா. நிறைய பேர் வந்துட்டு தற்சார்பை வந்துட்டு பேக்வர்ட் திங்கிங்னு சொல்றாங்க. ஆமா. தற்சார்புங்கிறது வந்து பேக்வர்ட் திங்கிங் கிடையாது. அதாவது வந்து அது வந்துட்டு பேக் இன் த இயர்ஸ் ஒரு 100 வருஷங்களுக்கு 500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த விஷயம் சொல்றீங்கன்னா ஆமா. ஆனா அது திங்கிங்காவே பேக்வர்டா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஏன்னா இப்ப நான் இருக்கிறேன், நீங்க சிம்பிளா யோசிங்க. நான் என் வீட்டுல இருக்கிறேன், நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்க. என்கிட்ட நான் வந்துட்டு என்னோட தோட்டத்துல விளையிற தக்காளியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். பதிலுக்கு நீங்க உங்க தோட்டத்துல வர வெங்காயத்தை கொடுக்குறீங்க. இதுல என்ன பிற்போக்குத்தன்மை இது என்ன இருக்குது? இதுல பிற்போக்கா ஏதாவது ஒரு விஷயம் இதுல யோசிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல ஷேரிங். ஸோ தற்சார்புன்றது நல்ல விஷயம். பட் ஆனா நம்ம முக்கியமா இப்ப பேச வேண்டியது என்னன்னா, எந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறது தான் இங்க மேட்டர். அதேதான். அப்ப என்டிகே உடைய இவ்வளோ விஷயங்கள் நம்ம இப்ப பேசுறதுனால ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா போய் சேர்ந்தா சந்தோஷம். ஆனா போய் சேர்ந்துருக்கா? அது கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு தேதி 18. இப்பதான் வந்துட்டு காங்கிரஸ்ல வந்து அவங்களோட வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்றாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி டிவிகே, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி டிஎம்கே. அப்ப நீங்க எவ்வளவு சீரியஸா இந்த எலெக்ஷன் எடுத்திருக்கீங்க? நம்ம எடுத்துக்கிற அளவுக்காவது இந்த பார்ட்டிஸ்லாம் சீரியஸா எடுத்துருக்குதானா? பார்ட்டிஸ் மாதிரி இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையா அப்படியே ஃபோன் போட்டு யாருக்காவது ஒருத்தங்கிட்ட இப்ப நீங்க சும்மா கேளுங்க, ஐயா உங்களோட ஒரு நேர்காணல் வேணும். அப்படியா, சரி தம்பி நான் சொல்றேன் ஐயா 4 நாள் தான் இருக்கு சொல்றேன்ப்பா. அது 20ஆம் தேதியே முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் சார். முடிஞ்சிருது. 21 உங்களுக்கு முடிஞ்சு 21 மாலை 4 மணியோட உங்க பிரச்சாரங்கள் முடியுது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு நீ எதுவும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்கலாம் என்ன பண்றாங்க, இன்னுமே வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ இது போன வருஷமே ஆரம்பிச்ச தேர்தல். ஆக்சுவலா இந்த வருஷத்துக்கான தேர்தலை இவங்க போன வருஷமே இதோட பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச் மாதம் பிப்ரவரி மாதத்துலேயே சூடு பிடிச்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சூடு பிடிச்ச அரசியல் களம் எப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு கேட்டால் ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படிப்பட்ட இடத்துல அப்ப ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நீங்க என்னடா இவ்வளவு நாள் என்னதான் பண்ணீங்க? நீங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? நான் பாக்குறேன், நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன். நிறைய பேர் சொன்னாங்க டிஎம்கே வந்துட்டு மீடியாவில் கன்சியூம் பண்றது கம்மி, டிவிகேவோடைய ஆடியன்ஸ் தான் இருக்கிறாங்க, மீடியா வழியா டிவிகே நிறைய உள்ள போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க கன்சம்ஷனாவே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு ஒரு டிவியில ஒரு லைவ் போட்டா இதைத்தான் அதிகமாக பார்க்குறாங்க, டிவிகேவை, டிஎம்கேவோட தான் ரொம்ப கம்மி இப்படின்னா சொன்னாங்க. பட் நான் சொல்கிறேன், கடந்த 30 நாளில் ஆக்சுவலாக ஆன்லைனில் வந்துட்டு மக்கள் கன்சியூம் பண்ணது அதிகமாக எந்த கட்சியோடைய டேட்டாவை, எந்த கட்சியோடைய வீடியோஸை நீங்கள் நினைக்கிறீங்க? டிவிகே தான் சார் நான் நினைக்கிறேன். டிஎம்கே. ஓ, நீங்கள் எடுத்த உடனே யூடியூப்ல ஸ்டாலின் தொடர் 2 விதமாக. ஒன்னு நீங்க சொன்னது கரெக்ட். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வீடியோ பாக்குறது நம்ம டிவிகே வீடியோ, ஆனா ஆட் வர்றது எலெக்ஷன் கேம்பெயின் ரிலீஸ் பண்றாங்க சார் டிவிகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் வரதே ஸ்டாலின் தொடரட்டும் அந்த பாட்டு தான் வருது. அத போட்டுறாங்க. அது மூலமா பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு பத்தியா என்னமோ நான் மீடியால வேஸ்ட்னா பாரு, இப்ப எல்லாம் டெய்லி ஏன் வீடியோ தான் பாக்குறாங்க. ரெண்டாவது கன்சம்ஷன் எங்க இருக்குதுன்னா, இன்னொன்னு இன்ஸ்டாகிராம்ல ஆக்சுவலா இந்த மாதிரி யூடியூப் ஆட்ஸ் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயுமே வந்துட்டு உங்களுக்கு கன்சம்ஷன் டிஎம்கேக்கு தான் அதிகமா இருக்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு பண்றது சொல்லுங்க சார். டிஎம்கே ட்ரோல் கண்டென்ட். ஓஹோ, டிஎம்கேவை வம்பிழுத்து போடாத ஆளே கிடையாது. ஆமா, எங்கெங்கிருந்தோ டிவிகே வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து எங்கேயோ ஒரு அமைச்சர் வந்து ஒரு அம்மா வந்து மனு கொடுக்க வராங்க. அவங்க வந்து மனு கொடுக்கும் போது அந்த மனு எடுத்து எந்த அமைச்சர் பேரும் யாருக்குமே தெரியாது, ஒரு 4 பேர் தான் தெரியும். இவங்க சொல்லுவாங்க சும்மா டிவிகேல முகம் தெரியாத ஆளுங்கன்னு. உங்க கட்சியிலே முகம் தெரியாத ஆளுதாண்டா இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. 234 தொகுதி இப்போ போட்டுருக்காங்களே எம்எல்ஏ. அதுலேயே முதல்ல எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்ல எத்தனை பேர் முகம் தெரிஞ்சவங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கள இவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இங்கேயும் அதே தான். சொல்லுங்க. அந்த மனு வந்து தலையில தட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ராகுல் காந்தி என்னைக்கோ பார்லிமெண்ட்ல வந்து வரிசை எண் 16 அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நேத்து வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து விஜயோட வரிசை எண் வந்து 16. அதை வந்து நோட்டான்னு வந்து தப்பா பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்ப எடுத்து போட்டு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தியே 16ன்ற நம்பர் அதிகமா சொல்லியிருக்காருன்னு அந்த வீடியோ, அதெல்லாம் எப்ப பேசினாருன்னே தெரியல. அவரு எடுத்துறாங்க, எங்க இருந்தோ பிடிச்சி எடுத்துறாங்க. ஸோ அப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்கலாம் என்னென்னலாம் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்கறேன், ஓப்பனா கேட்கறேன், நீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க இந்த யூடியூப் ஆட்ஸுக்கு மட்டும் கடந்த இந்த 30 நாள்ல, முக்கியமா இந்த கடந்த 2 வாரத்துல யூடியூப் ஆட்ஸுக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கும் இந்த டிஎம்கே? கண்டிப்பா. எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும், அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோஸை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு வீடியோ ஓபன் பண்ணீங்கன்னா நீ டிஎம்கே வீடியோ கன்சியூம் பண்ணு, இல்ல நீ டிவிகேவை பத்தி ஒரு இன்டர்வியூ பாரு, நம்ம சேனல்லையே கண்டிப்பா எந்த இது ஓபன் பண்ணாலும் ஆட் மட்டும் டிஎம்கேவோட தான் வருது.
90% மிச்சம் 10% தான் ஏதோ ஏடிஎம்கே ஆட் அங்கங்க 1-2. அதுவும் அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களோட லெகசியை எடுக்கிற மாதிரி அந்த உணவுகள் அங்கங்க தராங்கல்ல அந்த உணவகங்கள் அதை பத்தி தான் வருதே தவிர மற்றபடி டிஎம்கே தான் நிறைய ஆட்ஸ் வருது. டிவிகே எல்லாம் ஆட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ கொஸ்டின் 2-3 வீடியோ போட்டு அதை அவங்களே அவங்களுடைய சர்க்கிள் பண்ணிக்கிறாங்க இந்த ட்விட்டர்ல அங்கங்க போடுறாங்க. என்டிகேவும் பண்ண மாதிரி அது வந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ உங்களுக்கு இந்த யூடியூப்ல ஆடு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் கன்சியூம் பண்ற டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு யூடியூப்ல இந்த மாதிரி பாக்குற ஆடியன்ஸ் வந்து இந்த 6 கோடி வாக்காளர்கள்ல 5.5 கோடி வாக்காளர்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி பேரோ இல்ல ஒரு 2 கோடி பேரோ இல்ல நீங்க 5.5 கோடி எடுத்துக்கோங்க. இந்த 5.5 கோடி மக்கள் கன்சியூம் பண்ற வீடியோஸ்லயுமே டெய்லி நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. கண்டிப்பா நிறைய ஒவ்வொருத்தனும் ஒரு 3 வீடியோ பார்ப்பான். இந்த 5.5 கோடி பேரும் 2 வாரத்துல ஒவ்வொருத்தன் 3 வீடியோ பார்க்கறான். அந்த ஒவ்வொரு வீடியோல டிஎம்கே ஆட் வருது. அப்ப இதுக்கு என்ன செலவு பண்ணிருப்பீங்கன்னு எத்தனை 100 கோடிகள்னு யோசிச்சு பாருங்க. உனக்கு ஒரு யூடியூப் ஆட்ல செலவு பண்றதுக்கு 100-200 கோடி 2 வாரத்துல செலவு பண்ண முடியும். ஆனா அங்க ரோட்ல மக்கள் பிரச்சனை இருக்கிறான், அவனுக்கு செலவு பண்ண காசு இல்ல, கட்சி நிதி இல்ல, காரே இல்ல சார், அவருக்கு எதுவுமே இல்ல, அரசு நிதி இல்ல, கட்சி நிதி இல்ல, எதுவும் இல்ல. ஆனா வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஆட் பண்ணி 5 வருஷத்துல எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா கடைசி 2 வாரத்துல வந்து இந்த மாதிரி ஆடு போட்டு அதுல செலவு பண்ணுவாங்க. அப்போ இது என்ன மாதிரி ஒரு மனப்போக்குன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதிமுகவும் அதே மாதிரி தான். அதிமுக எதுல செலவு பண்ணணுமோ அதெல்லாம் செலவு பண்றது. சில சொல்றாங்க சார், லால்குடி தொகுதியில வந்து அந்த அதிமுக வேட்பாளர் வந்து ஒரு ஓட்டுக்கு 25,000 கொடுத்துருக்காங்க, ஒரு ஓட்டுக்கு 25,000 அப்படின்னு சொல்லப்படுது அப்படி. அதுக்கான டோக்கன்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்கன்னு நேத்து வந்து ஒரு பாட்டி யூடியூப்ல வந்து எனக்கு ஒரு கியூஆர் கோட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அஞ்சல் ஓட்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா சார், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு, இப்போ ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி வந்து ஒரு பாட்டி ஓட்டு போடும்போது அந்த தேர்தல் அதிகாரியே அவங்களுக்கு வந்து யூபிஐ கோடு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கோடை ஸ்கேன் பண்ணி சம் அமௌண்ட் அந்த ஓட்டுக்காக வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கேமுக்கெல்லாம் ஸ்கேம் ஆன ஒரு எலெக்ஷனா இது இருந்தாலும் இருக்கு. புதுசா கிரியேட் பண்ணாங்க. எப்படிலாம் வீட்டுக்குள்ள பணம் போகணுமோ அப்படியெல்லாம் போகுது. தேர்தல் அதிகாரிகளே பண்றாங்க, காவல்துறையே பண்ணுதுன்ற இடத்துல நிறைய இடத்துல பேசிக்கிறாங்க சார். அந்த இதுல எங்க அவங்க செக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆளே நடமாட்டம் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல கூலி தொழிலை மூட்டை தூக்கிட்டு வந்து அதேதான் நிறுத்து அப்புறம் என்ன ஒரு இந்த க்ளோஸ்ட் டாடா ஏஸ் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி வண்டியை மட்டும் நிறுத்தி செக் பண்ணிட்டு ஒரு வீடியோ லைவ்ல எடுத்து கணக்கு காட்டுறது. நாங்க இன்னைக்கு ஒரு 20 பேர் செக் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு 30 வண்டியை செக் பண்ணிட்டோம் அப்படின்னு. பாவம் சார், அந்த கல்யாணத்துக்கு போறவங்க எல்லாம் அதுக்கு ஒரு 50 2 சவரன் 3 சவரன் போட்டிருந்தாங்கன்னா அது 2 லட்சம் 3 லட்சம் ஆயிடுது. நீங்க எப்படி பில்லு வச்சுட்டேவா சார் நகையை போட்டு போக முடியும்? அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க நிறைய பேர் அழுதெல்லாம் கூட நிறைய வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. அதெல்லாம் பிடிங்க ஏரியால தொகுதியில வச்சு அவன் தனியா ஒரு கொட்டாயே போட்டு அங்கேயே 2 வாரமா தங்கி இருந்து பட்டா போட்டு அந்த இடத்த விற்கிறது முதற்கொண்டு ஆரம்பிச்சு மக்களையும் வித்துருவானுங்க அவனுங்க. கண்டிப்பா ஒண்ணு இங்க எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா இந்த இடத்தோட சேர்த்து ஒன்னே 4 பேருக்கு வித்துருவேன்ற கணக்குல அவனுங்க அவ்வளவு பணத்தை அங்க புழக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க அதை கண்டுக்க மாட்டானுங்க. இங்க நின்றுட்டு இங்க வந்து செக்கிங் பண்றேன்ற பேர்ல ஒரு 4 வண்டியை நிப்பாட்டி சும்மா செக்கிங் பண்றது. இது ஒரு பக்கம். பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிவிக்கே எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு என்ன முடியுமோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய கட்சியாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சக்திக்கு என்ன பொறுத்த இன்னும் கூட நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுலேருந்து ஒரு 70% தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இன்னுமே அவங்களுடைய ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் என்னுடைய. ஆமாங்க சார், எனக்கு தெரிஞ்சு 40-45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் அவங்க இன்னும் ஏதாவது இம்பேக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் ஹாலோகிராம் வச்சு பிரச்சாரம் பண்ணுறது, விஜய் எனக்கு தெரிஞ்சு அவரால் எவ்வளோ முடியுமோ எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல ரத்தாச்சு, தொடர்ந்து 2-3 நாளாக வந்திருந்தாரு. பெரம்பூருக்கு போய் தேர்தல் பணிமனையை பார்த்து நேற்றெல்லாம் விசிட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சி அவங்களால முடிஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்கன்னா அவங்க முடிஞ்ச பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா நம்ம 23ஆம் தேதிக்கு அப்புறமா இது இன்னும் டீடைல்டா பேசலாம். எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து சரியா செயல்பட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்துருக்கலான்றது நம்ம 23 தேதிக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா பேசுவோம். அது ஒரு பக்கம். இப்போ எனக்கு என்னன்னா டிஎம்கே எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணியிருக்குன்னு சொன்னதுல இந்த யூடியூப் ஆட்ஸ் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா தொகுதிக்குள்ள இது வந்து பிரச்சாரமா இல்லை வந்து ஒரு எக்ஸிபிஷனா எனக்கு தெரியல. அரசு பொருட்காட்சி மாதிரி இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 அடியில் ஒரு மனுஷன் ஒருத்த பொம்மை மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். ஒரு தொகுதியில வில்லிவாக்கத்துல கொரில்லாவை இறக்கி, அதுக்கு தான் வீடியோ போட்டிருந்தாங்க. ஐயா ஆதவர்ஷனா என்னையா பண்ணி வச்சிருக்கேன், நீ வந்ததுல இங்க கொரில்லாவெல்லாம் இறக்கி விட்டு பாக்குறாங்க. பொருட்காட்சி கண்காட்சி மாதிரி சர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இதுதான் உங்க பிரச்சாரமா? சர்க்கஸ் காட்டுறது தான் பிரச்சாரமா? இதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா இவங்களாம்? இது என்ன எதை நோக்கிங்க போகுது? மக்களுக்கு எது தேவைங்கிறத இதுல எந்த கட்சி என்னைக்கு உணரும் நிஜமா?
எனக்கு புரியவே இல்லை இதில். வட சென்னையில நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை. முக்கியமா வந்து தண்ணி வந்து ரொம்ப கலங்களா வருது. 20 ருபீஸ் அந்த கேன் இருக்குல்ல சார், அதை வச்சு தான் இருக்கிறவங்க வாங்குறோம், இல்லாதவங்க எங்கம்மா போவாங்க? இந்த மாதிரி கண்டிப்பா. நிறைய விஷயங்கள ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறத வந்து நல்லா பண்றாங்க. டிஎம்கே நல்லா பண்றாங்க. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கறத அது சொல்றாங்க. நான் பார்த்தேன். ஒரு அம்மா நீங்க போய் பேசினப்ப அவங்க சொல்றாங்க, மீன் வியாபாரி ஒரு அம்மா. அவங்க சொல்றாங்க, திமுக என்னக்கா பண்ணியிருக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க. பண்ணிருக்கு, நிறைய பண்ணிருக்கு, ஆனா எதுவும் பண்ணல அப்படின்ட்டாங்க அவங்க. அவங்க ஒரு தக் லைஃபா பேசியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, டிஎம்கே வந்து இவ்வளோ ஒரு 2 மாசத்துல இந்த ஜெயிச்சே ஆகணுன்றதுக்காக இவ்வளோ பணத்தை இறைச்சி செலவு பண்ற இவங்க, அந்த ஃபோக்கஸ்ல ஒரு 50% ஃபோக்கஸை நீங்க வந்து 4.5 வருஷத்துல காட்டியிருந்தீங்கன்னா, தாராளமா மக்கள் நீங்க இந்த செலவுலாம் பண்ணவே வேணாம், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு போயிருவாங்க உள்ளுக்குள்ள. அதை பண்ணாங்களா? நிச்சயமா பண்ணல. அது ஒரு எதிர்க்கட்சியா இந்த பிரச்சார டைம்ல என்னென்னலாம் ஏடிஎம்கே பண்ணிருக்கு நீங்க பாருங்க. ஒண்ணுமே இல்லை. உதயநிதியும் அவங்களும் ஆப்போசிட்டா மாத்தி ஒரு சும்மா ஸ்கிரிப்டடா நீ என்னைய பத்தி இது பேசு அந்த மாதிரி போயிடுதே தவிர அவங்க மக்களுக்கு ஃபோக்கஸ் தான் எதுவும் பேசுன மாதிரி தெரியல. 21 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே துவச்சு எடுத்துச்சு. ஆமா, துவச்சு எடுத்துச்சு லிட்டரலா. ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டரை வந்துட்டு பெருசுப்படுத்தினாங்க. இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவை பெருசு பண்ணாங்க, பொள்ளாச்சி இஷ்யூவை பெருசு பண்ணாங்க. அப்படி பார்த்தா டிஎம்கேல எவ்வளவு விஷயம் நடந்துச்சு எடுத்து பேசுறதுக்கு. பேசல. மாசத்துக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை. உதயநிதிலாம் வந்து அந்த 21ல வந்து செங்கலை தூக்கிட்டு போயிட்டாரு. இந்த செங்கலை கட்டல அது இதுன்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டா எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர் வச்சு பேசின மாதிரி, எப்படியும் இந்த எலெக்ஷன் நமது கிடையாது, விஜய் வந்துட்டாரு, டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்போக்குக்கு அவங்களே போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க எந்த ஒரு ரொம்ப காட்டமா எதுக்குமே, கோவை இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்தது, இந்த 8000 ரூபாய் கூப்பன் நடந்ததே, இதெல்லாம் பேசி ஆகணும். ஒரு எதிர்கட்சியா, ஒரு என்டி அலைன்ஸா, அதுவும் 5 கட்சிகள் ஒன்னா இருக்காங்க, அதுல ஒருத்தர் கூட அதை பத்தி எதுவுமே பேச கிடையாது, பேச மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது. இப்போ இதே டிஎம்கே ஒரு எதிர்கட்சியா இருந்துச்சு அப்படின்னா வெச்சு செஞ்சிருப்பாங்க நேரம் போட்டு. ஏன்னா என்னன்னா, ஒரு மேஜரான ஒரு ஃபோர்ஸ் என்ன இருக்குது டிஎம்கே கிட்ட அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த கூட்டணி கட்சிகள்ங்கிறத தாண்டி அமைப்புகள், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனு, இந்த மாதிரி நிறைய யூனியன்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சென்னை முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய இந்த கரூர் சம்பவம் பிரச்சனை நடந்தப்ப கூட விஜயை வந்துட்டு ஒரு பெரிய தவறான ஒரு சித்தரிப்புல வந்துட்டு ஒரு இத்தனை பேரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் போஸ்டர்லாம் ஒட்டுனாங்க. காரப்பாக்கம் பெருங்குடி தொகுதியிலாம் நைட்டோட நைட்டா, விடிய காலையில 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் அந்த போஸ்டர் ஒட்டுறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் யூனியன், இவங்க அவங்கள எஸ்எஃப்யூவை விட்டு சும்மா அங்க ஒட்ட விடுறது. அந்த பசங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னொருத்தன் சொல்லி எங்க போகுதுன்னா, டிஎம்கேக்கு இந்த யூனியன்ஸ்லாம் ஸ்ட்ராங். முக்கியமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனு, அப்புறம் வந்துட்டு சில சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குது, அவங்களெல்லாம் கைக்குள்ள வச்சுட்டு இவங்க டேரக்டா எதையும் பண்ணவே வேணாம், அவங்களை இறக்கி விட்டு பண்ணிடலாம். ஜூலி எப்படி ஃபேமஸ் ஆனாங்க? டிஎம்கே, அதாவது விஜய் அடிச்சு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2019ல ஜல்லிக்கட்டு பிரச்சனை யார் இறக்கி விட்டா? ஜூலி யாரு? இப்ப ஜூலி டிஎம்கேக்காக பேசல, அன்னைக்கே ஜூலியை இறக்கி விட்டது டிஎம்கே. அந்த போராட்டத்துல ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போ ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு சின்ன இது கிரியேட் ஆச்சு. ஆனா அந்த கிரியேஷன் அவங்களால ஒரு புல் கிடைச்சது, அந்த புல்லை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கம்ப்ளீட்டா. அதை வந்து ஆன்டை ஏடிஎம்கேவா அதை புஷ் பண்ணது டிஎம்கே. அன்னைக்கு அவ்வளவு அமைப்புகளை உள்ள இறக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க உள்ள போ அப்படின்னு கருப்பு கலர் ட்ரெஸ் பண்ண சொல்லி போனது, கருப்பு கலர் ட்ரெஸ், போராட்டம், ஜூலி, இது எல்லாமே டிஎம்கே அன்னைக்கு பண்ண சரியான வேலை. அதுல தன்னிச்சையா வந்த மக்கள், நம்மளை போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க, அவங்களாம் பண்ணாங்க. ஆனா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு டிஎம்கே அங்கங்க பண்ண வேலைகள், பிளஸ் ஏடிஎம்கே வந்து ஒரு வீக்கான கண்டுபிடிச்சு அவங்களால அதை அட்ரஸ் பண்ண முடியும். இது டிஎம்கே இருக்கும்போது நடக்காது. நீங்க டிஎம்கே இருக்கும்போது அவங்க எதிர்ப்பா இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தணும்னா அங்கேயே கண்டுபிடிச்சு அப்படி எப்படி அமைக்கிடுவான். இன்னொன்னு, நீங்க இதை பண்றதுக்கு அவங்க கிட்ட ஃபோர்ஸ் கிடையாது, அதிமுக கட்சிக்காரன் தான் உள்ள இறங்கணும். அதிமுக கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனு, அவங்களோட ஒரு கனெக்ஷனு, அது எதுவுமே கிடையாது. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஒரு பெரிய ஃபெயிலியர். அதனாலதான் அதிமுக இந்த 2026 வராம வீட்டுல இருக்க போறோம். கண்டிப்பாவா சார்? ஆமா, அதுல அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இங்க 2 பேருக்கு தான் போட்டின்றாங்க பாருங்க, அதுதான் உண்மை. இந்த 2 பேர்ல யார் வருவாங்கிறதா, திரும்ப வர போறாங்களா, இல்ல டிவிக்கு இவங்க அடிச்சு ஜெயிச்சு உள்ள வருமானது. ஏடிஎம்கே இஸ் நாட் டெஃபினெட்லி, ஏடிஎம்கே இஸ் கோனா லூஸ் தேர் மெஜாரிட்டி. அவங்க இப்போ வரைக்கும் இருந்த அந்த ஓட்டு சதவீதம் இன்னும் நல்லா இறங்க போகுது. ஏன்னா விஜயால வரப்போகுது. ஆமா, 2வது இடத்துல இருப்பாங்களா, இல்ல விஜயால் தள்ளப்பட்டு 3வது இடத்துக்கு போவாங்களா, இல்ல நாம் தமிழுக்கும் கீழே போவாங்களான்றதெல்லாம் இந்த 26 எலெக்ஷனும் 31 எலெக்ஷனும்
ஏன்னா அவங்க ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரையல் மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு இல்லை சார் 2021 எலெக்ஷன்ஸ். ஏன்னா பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு தான் அங்கே தோத்தாங்க. ஏன்னா எல்லாரும் சொன்ன ஒரு அக்யூசேஷன் என்னன்னா அவங்க பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் திமுக ஜெயிச்சிச்சு. அவங்க வாக்குறுதிகள் அதெல்லாம் தாண்டி ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பிஜேபி கூட இணைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். இப்போ திருப்பியும் ஏன் வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியாது. வச்சிருக்கிறாங்க. அது திரும்பவும் அடி வாங்கும் போது மறுபடியும் இந்த தடவை மறுபடியும் பிரிஞ்சு வருவாங்க, அப்போ சேர்ந்து வருவாங்க. ரைட்டா? அடுத்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து பிரிஞ்சிருவாங்க. வந்துடும். திருப்பி அடுத்த எலெக்ஷன்ல வந்துடும். ஸோ தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்னும் இந்த கட்சிகள்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம் அப்படின்றது தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதில் முக்கியமாக இந்த ஆன்லைன் செலவுகளை குறைச்சிட்டு மக்களுக்கான செலவை திமுக பண்ணியிருந்திருக்கலாம். டிவிக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் இன்னமும் கூட நல்லா புஷ் பண்ணலாம். அடுத்த 4 நாட்களில் அவங்க தலைவர் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மேஜர் ஃபோர்ஸ். அவங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளே அவர் தான். அவர் ஓடுறத பார்த்தா நம்ம என்னடா பண்ணுறோம் அப்படின்னு மிச்சம் அந்த 233 தொகுதியில் இருக்கிறவங்களும் ஓட ஆரம்பிக்கணும். ஒருத்தர் ஓட முடியாது. ஏன்னா வந்து அவருடைய இதை தூக்கிட்டாங்க. இந்த எடப்பாடி நாமினேஷன் எடப்பாடியில் போயிடுச்சு. மிச்சம் 232 பேராவது இவரை பார்த்து ஓடணும். நம்ம என்னடா பண்ணுறோம் இவரை மாதிரி அப்படின்ட்டு இன்னும் நல்லா ஓட ஆரம்பிக்கணும். அவங்க சைடில் ஏடிஎம்கே வேஸ்ட்டு. அவங்களுடைய பிரச்சாரம்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம பேசுகிற வீடியோ மூலமாக ஒரு 100 பேர் ஏடிஎம்கே இப்படிலாம் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இதுதான் அவங்களோட நிலைமை. என்டிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சேம் லைக் ஏடிஎம்கே. பட் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரியாரை பற்றி வாய் பேசாமல் இருந்திருந்தாருன்னா அன்னைக்கே அது அந்த இம்பாக்ட் ஓரளவுக்கு இருந்திருக்கும். என்னைக்கே அவர் பெரியாரை அடிக்கணும்னு முடிவு பண்ணாரோ சீமான், அன்னைக்கே க்ளோஸ். ஆனால் பெரியாரை அடிச்சா பரவாயில்ல சார். ஆனா இன்னொரு நாள் அவர் என் தாத்தா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த எலெக்ஷன் அப்போ இப்போ பிரச்சாரத்தில் போய் எங்கேயாவது பெரியார் அடிச்சு பேசினாரா? இல்லை. பிரச்சார டைமில் இப்போலாம் கம்முன்னு இருந்தார். ஐயோ ஏற்கனவே இதெல்லாம் வந்து மைனஸில் போயிட்டு இருக்குது, இன்னும் மைனஸில் போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ அமைதியாயிட்டார். ஸோ இதுதான் இப்போதுக்கு இருக்கிற இவங்களுடைய இது. அதில் ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ் என்னன்றது சொல்லி நம்ம வீடியோவை முடிக்கலாம். உங்களுக்கு அட்ராக்டிவாக எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கலான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் எனக்கு இந்த விஷயம் டிவிகேல வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா அது விலையில்லா சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து அதில் ரொம்ப பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து குறைக்கும் வீட்டிலலாம். ஏன்னா ஒரு சிலிண்டருக்கு வந்து 1000 rupees 850 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொடுக்கறதுக்கு அந்த ஒரு சில ஆட் ஆகி கிட்டத்தட்ட 900 950 வந்துடுது. அது வந்து குறையுது அப்படின்னா வருஷத்துக்கு 6000 குறையுது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் தான். ஏன்னா வீடு வாடகையே கட்டிடலாம். 6000 ஷேரிங்கில் இருந்தோம்னா வீடு வாடகையே கட்டி முடிச்சிடலாம். அதனால அது நல்லா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் மோதிரம் இல்லை சார், அதெல்லாம் எனக்கு உங்களுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து இமோஷ்னலாக விஜய் வந்து டச் பண்ணியிருக்காருன்றது தான். எனக்கு அது டச் ஆச்சானா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு விளிம்பு நிலை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட கேட்டால் தான் அது தெரியும். ஓகே, இப்போ ஒரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த தொகுதி பெரம்பூராக இருக்கட்டும், நீங்கள் பெரம்பூர் தொகுதி மக்களே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்களில் வந்துட்டு கடைநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அது மிகப்பெரிய உதவின்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, எத்தனை கல்யாணங்கள் சரியான நேரத்தில் கொடுக்காதனால நின்றுக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில்? எத்தனை கல்யாணங்கள் கடைசி நிமிஷத்துல அந்த சீர் வந்து டெலிவரி பண்ணிருக்க மாட்டான். ஒரு கடையில புக் பண்ணியிருந்திருப்பாங்க, அவன் டெலிவரி லேட் ஆயிருக்கும். அதுக்காகலாம் இந்த கல்யாணத்தை புறம்போக்குங்க நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதனால அதை வந்து நிஜமா நமக்கு தெரியாது. கண்டிப்பா அது வந்து ஒரு மாசம் 5000 மாசம் 10,000 மட்டும் சம்பாதிச்சு இருக்கிற 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை வளர்த்து அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அது வந்து டிஎம்கேவாகட்டும் டிவிகேவாகட்டும் இவங்க யாரு கொடுக்குற அந்த இலவசங்களோ அவங்க. ஏன்னா வந்து எவ்வளோ வீட்டில் வந்து கலைஞர் டிவி வரதுக்கு முன்னாடி டிவியே கிடையாது. ஆமாம், கண்டிப்பா அது விஷயம் சொல்லணும். அந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் டிவி வந்துச்சு. ஸோ இந்த டிவி மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து உபயோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதே நேரத்தில் சீமான் அவர்கள் சொல்றது போல அதை நானே ரெடி பண்ணி நானே வாங்கிக்க முடியுண்டான்ற நிலைமைக்கு மக்களை கொண்டு வரணும். அது கொண்டு வரணும்னா அது இந்த இலவசங்கள் மட்டும் பத்தாது. இது வந்து ஒரு ஆட் ஆன். இப்போத்துக்கு நீ இதை வச்சுக்கோ, இப்போத்துக்கு நான் அதை உனக்கு கொடுக்குறேன். ஆனால் இதை மட்டுமே நான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்து உனக்கு ஏமாத்துவேன். 8000 கூப்பன் கொடுத்து அந்த 8000 கூப்பன் நீ எதை வேணா வாங்கிக்கலாம், எங்கே வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம். இந்த விடுற கதை இதோடைய அக்கௌண்டபிலிட்டி இவங்க எடுத்துப்பாங்களா இந்த எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உரிமை தொகையை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் உரிமை தொகை வந்துச்சு. அது ஒன்று. இப்போ இந்த பஸ்ஸுங்களா விடுறாங்க தெரியுமா, இந்த மாதிரி பஸ் விட்டோம் அந்த மாதிரி பஸ் விட்டோம், அசோக் லேலண்ட்லேருந்து ஒரு புது பஸ் இறக்கி இருக்கிறோம் ட்விட்டரில் வந்து டிஆர்பி ராஜா போடுவார். அந்த பஸ் சென்னையில் மட்டும்தான் ஓடும், அதுதான் மற்ற ஊர்களில் ஓடாது.
சென்னையிலேயே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒய்ஃபை வச்சு ஏசி வச்சு இது அதுன்னு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பஸ் ஒன்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒன்று பண்ணாங்க. அந்த பஸ் வந்து எத்தனை பேர் கன்சியூம் பண்ணுறாங்க, அது ஒரு கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிரியேட் பண்ணுற விஷயங்கள்ல எவ்வளோ கவுண்ட் கொடுக்குறாங்கன்றது முக்கியம். 4 பஸ் விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்கீம் வந்துடும், ஒரு 1000 பேர் கொடுத்துட்டு 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்கேம் தான் பண்ணுறாங்களே தவிர ஸ்கீம் பண்ணல. அவங்களோட ஸ்கீம் கிடையாது, ஸ்கேமு. டிவிக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இவங்க சொன்னதை நிஜமாக செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இதெல்லாம் போகுது. இவ்வளோ பண்ணியும் இந்த 1000 கொடுக்குறாங்க, அரசு பேருந்துகள் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்துட்டு நிதி சுமையை வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி இருந்ததை வந்து 8000 கோடியாக மாற்றி 72 வருஷமாக அவங்க ஒரு 2000 3000 கோடியாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதிகமாயிருக்கு ரொம்ப. இப்போ வந்து திருப்பியும் விலைவாசியாக மக்கள் மேலே தான் திருப்பியும் வந்து திணிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது 1000 ரூபாய் கொடுத்து வேஸ்ட்டு, அந்த அரசு பேருந்து இலவசம் போய் வேஸ்ட்டு. அவ்வளோதான். அதுதான் டிவிக்கு வித்தியாசம். டிவிக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம், ஆனால் இதை பிராக்டிக்கலா எது பாசிபிள் அதை மட்டும் பண்ணுவோம்ன்றாங்க. இவங்க ஊழலே பண்ணாத கட்சி, அரசியல் ஆட்சிக்கே வராத கட்சி, அவங்க மேல நம்பிக்கை நீங்க வைக்கலாம். ஆனா இவங்க சொல்றது 2500 பதிலாக இங்க 2000 கிடைக்கும்பா, இதுக்கு பதிலாக இங்க 8000 கூப்பன் கிடைக்கும்பான்னு நீங்க போகலாம். ஆனால் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஸ்கேம்லாம், இந்த ஸ்கீமை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஸ்கேம் உங்க கண்ணுக்கு ஞாபகம் வரணும். அவங்க இதில் எவ்வளோ பண்ணாங்கன்னா அது எங்கே வேற விதமாக நீங்கள் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். சூப்பராக சொன்னீங்க. வேற எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம விலைவாசியில் அது வந்து உயரும், நம்மளை வேற விதத்தில் அது அடிக்கும், கொடுக்குற மாதிரி கொடுத்து வேற வகையில் எடுக்கிற மாதிரி எடுத்துருவானுங்கன்ற அந்த உண்மையை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த பிரச்சாரங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கட்சிகள் பண்ணுறதும் வேற என்ன மாதிரிலாம் போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசுவோம். கலர் கண்ணாடி ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் எல்லாருமே. இதுதான் நம்மளுடைய முதல் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன் டு கலர் கண்ணாடி ஃபோக்கஸ்.